விடுமா எப்பா 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 நான் சின்ன வயசுல இருந்து செஞ்ச சின்ன சின்ன தப்பு சின்ன சின்ன பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பெரிய மூட்டையாயிடுச்சு. இது எனக்கு இப்ப ரொம்ப பாரமா இருக்கு. நானே இதை விடணும்னு நினைச்சாலும் இது என்னை விட்டு போக மாட்டேங்குது. என்ன அது நம்மளுக்கு போட்டி எவ்வளவு வந்திருக்கிறேன் வியாபாரத்துக்கு ஊருக்கு. ஹே தம்பி வாங்க அண்ணே நானே வியாபாரம் ஆகாது. காலையில இருந்து மத்தியானம் வரை நான் வெயிட் பண்ணி நீ என்ன போட்டியை வந்து வியாபாரம் பண்றேன். நான் வியாபாரம் பண்ண வரல. இது நான் சின்ன வயசுல இருந்து செஞ்ச சின்ன சின்ன பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பெரிய மூட்டை ஆயிடுச்சுண்ணே. என் இருதயம் ஃபுல்லா பாவத்தினால ரொம்ப கரையா இருக்குண்ணே. கரையா தான் இருக்கா? எனக்கு சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லைண்ணே. அப்படியா? சரி சரி, என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. மருந்தா? ஆமா. கரையெல்லாம் போயிடுமா? கரையெல்லாம் போயிடும், சூப்பரா போயிடும். என் இருதயத்துல இருக்கிற கரையெல்லாம் போயிடுமா? இருதயத்துல இருக்கிற கரை விட போயிடும். அண்ணே நீங்க மல்லிகை சாமான் கடை வச்சிருக்கீங்க, மருந்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. எல்லாம் இருக்கு என் கடையில. அப்படியா? ஆமா. பாத்திரம் கழுவுறதுக்கு சோப்பு இருக்கு, டாய்லெட் கழுவுறதுக்கு ஆர்பிக் இருக்கு, குளிக்கிறதுக்கு சோப்பு இருக்கு, ஷாம்பு எல்லாம் இருக்கு. சரிங்கண்ணே. அண்ணே இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற இந்த பாவ கரை போற மாதிரி எல்லாம் இருந்தா கொடுங்க. சரி, கை காட்டு. கொஞ்சமா போடணும். இப்ப கழுவி பாரு. ஆமா, கையில இருந்த கரையெல்லாம் போயிடுச்சா? ஆமாண்ணே. இன்னும் கொஞ்சம் இது. அண்ணே ஒரு நிமிஷம் ரைட்டா முகத்துல போடு. இப்ப தேய்ச்சு பாரு. நல்லா வெள்ளையா வந்துடுச்சா? வெள்ளையாயிடுச்சுண்ணே. இப்ப வெள்ளையாயிக்கா வெள்ளையாயிட்டுல அதே போல இருதயத்துல கரை விட போயிடும். நிஜமாவானே? ஆமா. அதுக்கு உங்ககிட்ட இருக்கா மருந்து இருக்கு. என்ன மருந்துனே? இந்த அவளுக்கு இருக்கிறது சோப்பு சாப்பிடுறது ரொம்ப நல்லவரா இருப்பாரு நினைக்கிறேன். சரி ஓகே. இந்த பாட்டில் இருக்குல்ல, என்ன பேர் இது? அது பேர் எல்லாம் போட மாட்டாங்க. சர்ஃபெக்சல் போட்டுருக்கேன். என்னது சர்ஃபெக்சல் போட்டுருக்கேன்? சர்ஃபெக்சல்னா இருக்கிற சர்ஃபால வந்து எக்ஸலா வந்து வெளியே வந்துடும். ஓ அப்படியானே? ஆமா. எப்படி மேல போட்டு கழுவணுமானே? இல்லப்பா, இதுல காலையில ஒரு மூடி, காலையில ஒரு மூடி, காலையில ஒரு மூடி, காலையில ஒரு மூடி, மத்தியானம் ஒரு மூடி, மத்தியானம் ஒரு மூடி, மத்தியானம் ஒரு மூடி, மத்தியானம் ஒரு மூடி, சாயந்தரம் ஒரு மூடி, சாயந்தரம் ஒரு மூடி, சாப்பிடறதுக்கு பின் குடி. அப்படியானே? ஆமா. குடிச்சா எல்லாம் கரையை போயிடுமானே? எல்லா கரையும் என்ன ஆயிடும்னா எல்லாம் கிளீன் பண்ணி காலையில் வந்துடும் வெளியே. நிஜமாவானே? ஆமா. நான் உடனே வீட்டுல போய் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணி பாரு. தேங்க்ஸ். காசு கொடுத்துட்டு போ, 50 ரூபாய். அண்ணே 100 ரூபாவா வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. ஓகே. எப்படியோ ஒரு பொருள் சேல் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போய் இதை ட்ரை பண்ணி கரையெல்லாம் கரைக்க போறேன். ஏய் எங்கடா எவனுமே காணோம். வெயிட் போடுற ஒண்ணுமே பத்த மாட்டேங்குது. 20 பரோட்டா சாப்பிட்டா 40 முட்டையா குடிச்சா ஒண்ணுமே பத்தலையடா. என்னடா சிஷ்யா எங்கடா போனா? டேய் சிஷ்யா, ஒருத்தனே காணோம். வாங்கடா, எங்கடா போனீங்க? ஒருத்தனே காணோம். வேற பத்த மாட்டேங்குது, வெயிட்டும் பத்தல. நல்லா வெயிட்ட பார்க்கலாம்னு பார்த்தா வாடகைங்க தூக்கி போட்டு எவனாவது மிதிக்கலான்னு இருக்க. டேய் நண்பா, வாடா வாடா, என்னாச்சு? காப்பாத்துடா. என்னாச்சு? காப்பாத்துடா. என்னாச்சு? ஐயோ, அந்த கடைக்காரன் கேட்டு அந்த கடைக்காரன் சொல்றதை கேட்டு என்னாச்சு? இடத்தை கொடுத்துட்டா நான் குடிச்சிட்டு வயிறெல்லாம் கலக்குதா. என்னடா இது? நம்ம தெரிஞ்சு ஒரு டாக்டர் இருக்காரு, நம்ம ஏரியா தான், நல்லா பண்ணிடுவாங்க. நல்ல டாக்டர் தான். டாக்டர் பாரு, என் ஃப்ரெண்ட் ரொம்ப வந்து போறான். என்ன கவனிக்க கொஞ்சம் அவன் படிச்சது பிபிஏடா. யார்ப்பா? டாக்டர்
டாக்டர் என்ன ஆயிடுச்சுப்பா? என்ன காப்பாத்துங்க டாக்டர். ஐயோ இதை காப்பாத்துங்க ஒரு நிமிஷம் இரு. டாக்டர். ஆ, நான் சின்ன வயசுல இருந்து செஞ்ச பாவம்லாம் ஆ, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஆ. என் இருதயத்துல ஒரே பாரம் கரையாயி போச்சு டாக்டர். என்ன இது பாவம் பேசுறான்? நம்மளுக்கு தெரிஞ்சு கண் வலி, காது வலி, பல்லு வலி, உடம்பு வலி, பாவ வலியா அப்படின்னா சரி எப்படியா சம்பாதிக்கிறேன். ஆல்ரெடி காசு டைட்டா இருக்குது. ஒண்ணு வேற 3 மாசம் சம்பளம் தரணும்ல, அதனால இருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. ஆமா பாப்பா சொல்லுப்பா இப்போ. டாக்டர் ஆ என் இருதயம்லாம் பாவத்துலனால கரையாயிடுச்சு டாக்டர். ஆ அதை ரெண்டா பொழந்து கிளீன் டாக்டர். முடியல டாக்டர். ஆ சரி, இது என்னடா இது புக்ல நம்ம படிச்சிருந்தாலும் எதுவுமே வரல, என்ன பண்றது? சரி வா, நீ என்ன பண்ண சிஸ்டர், நீ எடுத்துட்டு போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு சிடி ஸ்கேனு, ஒரு எம்ஆர்ஐ, அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபுல் பாடி ஸ்கேனை போட்டுருங்க. அப்பதான் அவரு இங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றாருல்ல, அதை ஸ்கேன் பண்ணிட்டு எடுத்துருங்க. பா இதுக்கெல்லாம் ஒரு எப்படியோ ஒரு 30,000 ரூபாய் ஆயிடும்பா. 30,000 ரூபாவா? ஸ்கேனிங் மட்டும் தான் 30,000 ரூபாய். அதுக்கப்புறமா ஆபரேஷன் பண்ணிடணும்னா எப்படியோ ஒரு 4 லட்சம் ஆயிடும். ஐயோ எங்க போகுது டாக்டர்? டாக்டர் ஏதோ ஒரு 1,000-500 எதனா பண்ணிட்டாங்க டாக்டர். 1000 ஏன் பண்ண 5 லட்சம் 6 லட்சம்ன்ற மாதிரி பேசுற நீ? உன் நண்பன் என்ன சொல்றான்? இங்க கிழிச்சு ஓபன் பண்ணி க்ளீன் பண்ணோமா? அதெல்லாம் சாப்பிட தருகிற மாதிரியா? நண்பனுக்கு இப்படி பாக்கல டபுள்ஸ் இருக்கு பாரு, டபுள்ஸா மண்டியா ஓடிக்கிட்டு நீ மண்டிய வச்சாலும் அங்க இருக்குமாப்பா. 5 லட்சத்துக்கு கம்மியே இல்ல. உன்னால முடிஞ்சா 5 லட்சம் கட்டி சேரு, இல்லனா போ. யாரு என்ன சொல்லாதீங்க டாக்டர், என்ன காப்பாத்துங்க. காசு இல்லாதவன இரு. காசு வாங்கி டாக்டர். டேய் இங்க பாரு, 5 லட்சம் யாரு கேக்குறா? போன மாசம் ஒரு பேஷண்ட் வந்தான், அவனுக்கு கிட்னில தான் இங்க இன்ச்சு இந்த கல்லு வெட்டி எடுத்த. எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம். யோ அது கிட்னில இருந்து எடுத்தே இல்லாட்டி கடகால இருந்து ஓடி எடுத்தியா? கிட்னில இருந்து இது எங்க பார்த்து தெரியுமா? எஸ்யூனிசிட்டி போகுது லேபுக்கு. அப்புறமா போன வாரம் ஆபரேஷன் இங்க கல்லு சொல்றான். இங்க கல்லு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அது எப்படியா கல்லு இருக்கும்? ஏன்னா நான் போலி டாக்டர் நினைச்சிருக்கிறியா? கஷ்டப்பட்டு 6-5 வருஷம் படிச்சு வந்தேன். யோ காசு தான் இருங்க, இல்லைன்னா கிளம்பினே இருங்க. எவ்வளவு நல்ல டாக்டர் யா, கல்லுலாம் எடுத்துருக்காரு. இதயத்துல இருந்து கொஞ்சம் கரையை எடுத்துருங்க ஐயா. அதான்ப்பா 5 லட்சம் ரூபாய் கட்டு வந்து படு. ஹாஸ்பிடல்ல 5 லட்சம் ரூபாய் ஆகும். 1,000-500 என்ன பண்ணி 1000 5 லட்சம் ரூபாய் 1 ரூபாய் கொடுத்தா நான் தரமாட்டேன். போ போ போ. இந்த பாவம் காப்பாத்த யாரும் ஏதோ காசு காசு நினைச்சேன், அதான் பாவம் ஆயிடுது. எங்க போனாலும் பணம் கேக்குறாங்க, இல்லைன்னா எதனா சொல்லி ஏமாத்துறாங்க. இந்த மூட்டைனால எனக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானமா இல்லை, வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல வாழறேன்னே தெரியல. வருத்தப்பட்டு பாரசமுத்திரர்களே, நீர் எல்லாரும் என்கிட்ட வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறோம். எனக்கு இது விடுதலையே இல்லையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போ நீங்க வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவீங்க. என்னப்பா எனக்கு எதுவுமே புரியலங்க. என்ன ஆயிடுச்சு தம்பி? என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? நான் சின்ன வயசுல இருந்து செஞ்ச சின்ன சின்ன பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இப்போ ரொம்ப பெரிய மூட்டையா ஆயிடுச்சு. வருத்தப்படாத, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். இயேசப்பா எல்லா பாரத்தையும் உங்களுக்கு நீக்கி உங்களுக்கு நன்மை தருகிறாருப்பா. பைபிள் சொல்லுது, மத்திய சுவிசேஷம் 11:29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் நீங்க எல்லாம் இங்க வாங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுதுப்பா. எனக்கு அந்த இதுக்கு விடுதலை கிடைக்குமாங்க? ஆமாப்பா, எல்லாரும் எல்லா பாரத்தோட இருக்கிறாங்களோ எல்லாரும் இயேசப்பா கிட்ட வந்தா எல்லாருக்கும் இளைப்பாறுதல் இருக்கிறாருப்பா. என்னடி பண்ணணும் அதுக்கு? ஒண்ணு இல்லப்பா, உங்க பாவத்தை எல்லாம் அறுத்து செய்ய இயேசப்பா கிட்ட. கண்டிப்பா நான் பண்றேன். நீ எப்படி சின்ன வயசுல செய்த எல்லா பாவங்களும், பொய்யும், சண்டை போடுறதோ, கோவமோ, திருடுதமோ, இதெல்லாம் பாவம். சின்ன வயசுல செய்த பாவமோ என்ன ஆயிடுச்சுன்னா
பெருசாயிட்டு இவ பெரிய பாரமா ஆயிடும். சரியா? அதனால மனுஷன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அது இல்ல, பாவத்தில் சம்பளம் என்ன இருக்கு? பாவத்தில் சம்பளம் மரணம். சின்ன சின்ன பாவம் செய்யற அந்த பாவம் எங்க கொண்டு போகுது? நம்ம எல்லாமே மரணத்துக்கு கொண்டு போகுதுப்பா. ஆனால் ஏசப்பா அங்க கொண்டு போக விருப்பம் இல்ல. ஏசப்பா பாரம் எல்லாம் ஆண்டு சுமக்கிறார். உன் பாவம் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நீ உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். உன் பாவம் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் என்ன செய்ய முடியும்? கல்லப்படு. நீ நம்புறியா ஏசப்பாவே? ஏசப்பா பாவத்தை நம்புறியா? நிச்சயம் நீ நம்புறீங்களா பிள்ளைங்களா? உன் வாழ்க்கையில பாவ பாரம் இருக்கா இல்லையா? இருக்குதுல, எல்லாரும் பாவ பாரம் இருக்குதுல. அப்போ நீ என்ன செய்யணும்? எங்க போனாங்க சிமேனா? டாக்டர் கிட்ட போனாங்க, குணமாட்டாங்களா? இல்ல, பையன்மார் கிட்ட இருந்தாங்க, தூக்கிட்டாங்க பாரம் எதனா? தூக்கவே இல்ல. அப்புறம் எங்க போயிட்டாங்க? கடைக்காரர்கிட்ட போயிட்டாங்க. கடைக்காரர் என்ன செய்யறாங்க? மருந்து கொடுத்தாங்க. ஒண்ணுமே என்ன இல்ல, வேலை செய்யல. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்யுமா? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹிருதயத்திலே கரை எதனால சுத்திகரிக்கும்? ஏசப்பா ரத்தத்தாலே சுத்தி. நீ எப்போ ஒப்பு கொடுத்தியா உன் வாழ்க்கையெல்லாம்? கண்டிப்பா இந்த வாழ்க்கை ஏசப்பா ரத்தத்தால் கல்லப்படி வாஞ்சிருக்கியா? அப்ப முட்டி போடலாமா? யாரெல்லாம் பாவத்தை நீங்கணும்னு வாஞ்சிருக்கிறீங்களோ எனக்கு பின்னாடி சொல்லுங்க, முட்டி போடுங்க. எல்லாம் முட்டு போடுங்க. நீங்க நிஜமா வாழ்க்கையில பாவத்தை எல்லாம்